வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைக்கு ஒரு மருத்துவத்தை எளிமையான முறையில் ரொம்ப நாள் அவஸ்தைப்பட்டுருக்கிறவங்களுக்கு அனுபவபூர்வமாக நான் சொல்கிறேன். இந்த மருந்து கடைகள்லேயும் கிடைக்குது. இதை நீங்கள் வேண்டுமானாலும் சுத்தமான முறையில் செய்து நீங்கள் வைத்து கொள்ளலாம். இதுக்கு சுவாசகோச முத்திரை அல்லது சுவாசகோச மாத்திரை அப்படின்னு சொல்லலாம். சுவாசகோச மாத்திரைன்னு சொல்லிங்கன்னா இது என்னென்ன முதல்ல செய்யும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல கடுமையான சளி, நெஞ்சில் சளி, நுரையீரல் இன்ஃபெக்ஷன் ஃபஸ்ட்டு. இது எந்த வயதினரும் சாப்பிடலாம், எல்லோரும் சாப்பிட்லாம். நுரையீரலில் சளி இருக்கிறவன் தான் சாப்பிட்ணும், மற்றவங்களாம் சாப்பிடக்கூடாதுன்னெலாம் இல்லை. அது மட்டுமல்ல, வீசிங், நாட்பட்ட வீசிங், ஆஸ்மா, ரொம்ப நாளும் ஆஸ்மாவில் அவதிப்படுறவங்க, மூச்சுத்திணறல் இருப்பவங்க, எப்பொழுதும் பேச முடியாமல் கஷ்டப்படுறவங்க, இது மாதிரி கொஞ்சம் தூரம் நடந்தோன்னா அவங்களுக்கு கெஸ்ஸு வாங்கும், இளைப்பு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உள்ளவங்க இதெல்லாம் நோய், இந்த மாதிரி சிஸ்டம் உள்ளவங்களுக்கெல்லாம் கொடுத்து குணப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே இந்த மருந்து சுவாசகோசம் அப்படின்னு பேர். இதனுடைய மூலப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்க்ரீடியன்ட்ஸு சொல்லுவாங்க. இது வெள்ளரிக்கம்பூ ப்ளஸ் குறுமிளகு ரெண்டும் சம அளவு எடுத்துக்கணும். வெள்ளரிக்கம்பொடி 50 கிராம் என்றால் குறுமிளகு 50 கிராம் அந்த பொடி எடுத்துக்கணும். ரெண்டும் கலந்து சும்மா வாட்டர் பேஸ் பண்ணால் போதும். கலந்து மிளகு அளவு தான் இருக்கணும், அதுக்கு மேலெலாம் இருக்கக்கூடாது. ஏற்கனவே ஒரு தடவை வீசிங் அதிகமாக உள்ளவங்க, மூச்சுத்திணறலில் இருந்தவங்களுக்கு பிரச்சனையற்று போகும்போது ஒரு மருந்து நான் செய்து கொடுத்துருக்குறேன். அதே வெள்ளரிக்கம்பூ தான், 10 பூவு பருக்கு வெள்ளரிக்கம்பூ, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு நல்லா அரைச்சி, அதோட வச்சு அரைச்சி அதில் தேன் கலந்து கையை அப்படி விட்டு ஆட்காட்டி வரல வைத்து அதிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒழுகக்கூடிய மருந்து மட்டும்தான் சாப்பிடணும் அப்படிங்கிற அளவில் நான் கொடுத்துருந்தேன். அது குணமானது. அதை பற்றி நான் உங்களுக்கு ஏற்கனவே போட்டிருக்கேன். இப்போ இந்த சுவாசகோச மாத்திரை என்று நாட்டு மருந்து கடைகளில் இப்போ வர ஆரம்பிச்சிருக்குது. இது யாருக்கும் அவ்வளோவா சிபாரிசு பண்ணுறது இல்லை. இது ரொம்ப சூட்சமமான மருந்து. கேட்டால் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, எருக்கம்பூ சாப்பிடக்கூடாது. இல்லை, வெள்ளரிக்கம்பூ அவ்வளோ மருத்துவ குணம் பொருந்தியது. இதை நல்ல முறையில் பக்குவமாக ஒரு 50 கிராம் பொடி எடுத்துக்கணும். அதேமாரி அதே சேம் அளவுக்கு 50 கிராம் குறுமிளகு பொடி எடுத்துக்கணும். ரெண்டும் எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நைஸ் பவுடர் கலந்திங்கன்னா அப்படியே கோதுமை மாவு மாதிரி வரும். சின்னதாக மிளகு அளவுக்கு உருட்டி நீங்கள் போட்டுக்கலாம். இது காலையில் 1, மதியம் 1, இரவு 1, 3 வேளை இதை சுடுதண்ணி அருந்தி விட வேண்டும். உணவுக்கு முன்னாலும் சாப்பிடலாம், உணவுக்கு பின்னாலும் சாப்பிடலாம். இதை குறிப்பிட்ட காலத்துக்குள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது உங்களுக்கு ரிலீஃப் ஆகிடும். உங்களுடைய நோய்த்தன்மை குறைந்துவிடும். அதுவே தொடர்ந்து சாப்பிட்லாம்னா சாப்பிடக்கூடாது. நோய்த்தன்மை குறைந்தவுடன் நீங்கள் நிறுத்திவிடணும். சாதாரணமாக ஒருத்தவங்க கோல்டு கிளைமேட்டில் இருக்கிறாங்க, இல்லை ஊட்டி, குன்னூர் போன்ற இடங்களில் இருக்கிறவங்க, சிம்லா, டார்ஜிலிங் போன்ற இடங்களில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாத்திரை மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யார் வேணுமாலும் உபயோகப்படுத்திக்கலாம். இந்த நோய் உள்ளவங்க தான் பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை. அதே நேரத்தில் உணவுகள் நல்ல செரிமானம் செய்யும். உணவு குழாயில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக இருக்கும். இந்த அனுபவத்தை நான் பார்த்த பிறகு தான் இந்த மருந்தை வெளியிடுகிறேன். எங்களிடமும் இருக்கிறது. உங்களுக்கு தேவையானால் நீங்கள் என்னோட தொடர்பு கொண்டு பார்க்கலாம், கேட்டு வைத்து கொள்ளலாம், இல்லாத அவரவர்கள் செய்து கொள்ளலாம். ஈஸியாக அங்கங்கே கிடைக்கக்கூடிய வெள்ளரிக்கம்பூவை எடுத்துகிட்டு காய வச்சு, நல்லா முறுக்கு மாதிரி காய வச்சு, அதை பொடி பண்ணி, அது எவ்வளோ வருதோ அதை வஸ்திர காயம் செய்து வைத்து கொள்ள வேணும். அதேமாரி குறுமிளகு பொடி எப்பொழுதுமே விற்கிது. அந்த மிளகு பொடி நைஸாக தான் இருக்கும். இதையும் சேர்த்து கலந்து ஒரே அளவு எடுத்துக்கணும். அதான் மெயின். நீங்கள் மருந்து செய்யும் பொழுது 50 கிராம் என்றால் 50 கிராம் சம அளவு என்று சொல்லுவாங்க. பயன்படுத்தி பாருங்கள்.
கடுமையான வீசிங், ஆஸ்மா, அதேமாரி கடுமையான இருமல், சளி, தும்மல் இவைகள்லாம் படிப்படியாக குறைவதை நீங்கள் பார்க்கலாம். பயன்படுத்துங்கள், நலம் பெறுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.